ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். மேகி எத்தனை பேருக்கு பிடிக்காது? எனக்கு மேகி பிடிக்காதுங்க. ஸோ இந்த மேகி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு ப்ளஸ் நீங்கள் எந்த ப்ரிப்ரேஷனில் கொடுத்தாலும் எனக்கு மேகி பிடிக்காது. எனக்கு மேகி எப்போ பிடிச்சது அப்படின்னா, நானாக கண்டுபிடிச்ச ஒரு ரெசிபியில் தான் எனக்கு மேகி பிடிக்கவே ஆரம்பித்தது. ஸோ அந்த ரெசிபி எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலாக இருக்கும். ஒரு தடவை மேகியை நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த மேகியை நீங்கள் இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. வேறு எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கோங்க. அந்த ஆயிலில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கணும், இன்னும் 2 மிளகாய் கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆரிகேனோ அண்ட் தென் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் தென் வீட்டில் இருக்கிற மிளகாய் பொடி இது எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வறுப்பட்டு இந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 தக்காளி வந்து போட்டு அதில் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கும், ஈவன் கேபேஜ் இருந்தாலும் சரி, கேரட் இருந்தாலும் சரி, கேப்சிகம், என்கிட்ட கேரட்டும் கேப்சிகம் இருந்தது, அது சும்மா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அந்த ஃப்ளேவருக்காக. அதை வந்து கேரட்டை துருவி போட்டுக்கிட்டேன், கேப்சிகமாக பொடியாக கட் பண்ணி போட்டுவிட்டு அது நல்லா வறுத்து விட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேகியில் இருக்கிற மசாலா வந்து நான் இன்றைக்கி 2 பேக்கெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 15 ருபீஸ் பேக்கெட் 2 யூஸ் பண்ணுறேன். அந்த ரீசனால் இந்த 2 பேக்கெட்டோட மசாலாவை கட் பண்ணி போட்டு அதையே நல்லா வறுத்து விட்டுக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். பக்கத்தில் இன்னொரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டு 2 எக்கை வந்து அதில் உடச்சி ஊற்றியாச்சு. அதுக்கு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கை வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த எக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குக்காக விடாதீங்க, லைட்டாக பொரிச்சா போதும். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மேகியில் வச்ச தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க அந்த மேகியை கட் பண்ணி போட்டுருங்க. நான் இன்றைக்கி 2 பேக்கெட் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீஸ் ஸ்லைசஸ் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் சீஸ் க்யூப்பை கூட திருவி போட்டுக்கலாம். ஒரு சீஸ் ஸ்லைஸை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவு உப்பும் பார்த்து போட்டுக்கோங்க மேகிக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி எல்லாம் வந்து நல்லா சுண்டி இது மாதிரி இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், மேகி வந்து ரொம்ப அதிகமாக குக் ஆகிடக்கூடாதுங்க, குழக்கோன்னு ஆகிடக்கூடாது. அப்படி இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து பக்காவாக வராது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த லைட்டாக குக்கான எக் இருக்கு இல்லைங்களா, அந்த எக் எடுத்து அப்படியே கொஞ்சம் அதில் கொட்டி ஸோ நல்லா வந்து கிளறிட்டு எடுத்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான செம்மையாக இருக்குங்க. ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னே தெரியாது. நான் வீட்டில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சட்பட்டா எக் மேகி அப்படின்னு சொல்வேன் நான். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் என்ன பண்ணுவேன்னா மோர் வெஜ்ஜீஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு மேகியை கம்மி பண்ணிவிடுவேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.